அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுமும் மென்பொருளும் செய்யுள் எண் 31 என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தலை சேர்ந்தவை என்ற தலைப்பில் நல்லதனார் சொல்லியிருக்கிறார். இது நான் கொடுத்திருக்க தலைப்பு செவி வழியாக வந்த செய்திகளில் தலையாய 3, செவி செல்வத்தில் தலையான 3 என்று நான் சொல்றேன். பல் அவையுள் நல்லவை கற்றலும், பாத்துண்டாம் இல்லறம் முட்டாது இயற்றலும், வல்லிதின் தாழின் ஒரு பொருளாக்கலும், இம்மூன்றும் கேள்வியுள் எல்லாம் தலை. பல நல்ல நூல் பொருள்களை பல இடங்களில் சென்று பல சபைகளில் சென்று கற்பதும், இல்லறத்தில் தனக்கு உள்ள பொருளை பகுத்து உண்டு வாழ்தல், ஊக்கத்துடன் முயற்சி கொண்டு மிக கடுமையான செயல்களையும் கற்று தேர்ந்தறிதல், செய்து முடித்தல், இந்த 3ம் செவி வழியாக ஒருவன் பெறும் செல்வங்களுள் கருத்துக்களுள் தலையாய 3 என்று நல்லதனார் சொல்றார். இதை நான் கொஞ்சம் அந்த வரிசையை மாற்றி தரேங்க. முதல் என்ன? முதல் தான் பல அவைகளில் சென்று நல்ல கருத்துக்களை கேட்க வேண்டும். நம்ம வீட்டிலேயே கொண்டிருந்தோம்னா கூட இப்ப நல்ல கருத்துக்கள் கேட்க முடியும். எப்படி கேட்க முடியும்? யூடியூப் வாயிலாக கேட்க முடியும். முதல்ல தான் ஒரு சபைக்கு போய் அவங்க பேசுறதை கேட்டு வரணும். இப்ப யூடியூப் வழியா எல்லா நல்ல பேச்சாளர்களுமே தங்களுடைய ஒளிப்பதிவு போடுறாங்க. நல்ல நூல்களை படிக்க முடியவில்லை என்றால் அதை கேட்டாலாவது நமக்கு நல்ல அறிவு கிடைக்கும். ஒரு வணிகம் எப்படி செய்வது, ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வது, எந்த ஒரு பிரச்சனைக்கும் என்ன தீர்வு, இதை போன்று பல விஷயங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி திருப்பி ஒன்னே கேட்டுட்டு இருக்காது. அரசியல் மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பலவிதமான அவைகளுக்கு சென்று பல நல்ல விஷயங்களை கேட்பது, நாம் கேட்கக்கூடிய அந்த செவி கேட்பது மட்டுமல்ல, கேட்டு அதன்படி நடப்பது, உள்வாங்குவது நம் செவி செல்வம் தரக்கூடிய முதலான அற்புதமான கருத்து இது. இரண்டாவது கருத்து என்னன்னா, இப்படி கேட்டுக்கிட்டு சும்மா வீட்டுல வந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு வணிகம் செய்யணும்னா அந்த வணிகத்தை எப்படி செய்யணுங்கிறதுக்கு யூடியூப்ல பல்வேறு அறிவுரைகள் நம்ம கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த அறிவுரைகளை கேட்டு அந்த ஊக்கம் பெற்று நம்ம ஊக்க பேச்சாளர்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஒரு வேலையை போய் செய்ய வேண்டும், செய்து முடிக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும். இது இரண்டாவது நல்ல கருத்து. மூன்றாவது நல்ல கருத்து என்னன்னா, நீ பொருள் ஈட்டி கொண்டு வந்துட்டு எல்லாத்தையுமே நீயே தின்னுட்டு இருக்கக்கூடாது. உன் புள்ளை வெண்டு என்று இருக்கக்கூடாது. உன் உறவினர்கள் நண்பர்கள் என்று மட்டும் இருக்கக்கூடாது. பகுத்து பலருக்கும் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தணும்னு சொல்லல. உனக்கு கொஞ்சம் வச்சுக்கோ, குழந்தை குட்டிக்கு வச்சுக்கோ, குடும்பத்துக்கு வச்சுக்கோ, உறவினர்களுக்கு வச்சுக்கோ, நண்பர்களுக்கு வச்சுக்கோ, தெரியாதவங்களுக்கு வச்சுக்கோ, சமுதாயத்துக்கு வச்சுக்கோ. இப்படி பிரிச்சு நீ சம்பாதிச்ச பொருளை, செல்வத்தை, உணவை நீ பகுத்து கொடுத்த அப்படின்னா அதுதான் மிகச்சிறந்த 3வது கருத்துன்னு சொல்றாரு நல்லதனார். அப்ப இந்த 3 கருத்துக்களும் ஒருத்தர் கடைபிடிக்கும் போது அவங்க வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். என்னென்ன கருத்து? 1, பல நல்ல விஷயங்களை காதால் கேட்க வேண்டும். அந்த கேட்ட விஷயங்களை மனத்தில் கொண்டு ஊக்கமுடன் சென்று பொருளீட்டிக் கொண்டு வர வேண்டும். பொருளீட்டி வந்த பிறகு அதை தானே அனுபவிக்காமல் பலருக்கும் பகுத்து உண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். இது 3ம் தான் அறிஞர்கள், நூலோர்கள் சொல்லியுள்ள கருத்துக்கள். உன் காதுகளுக்கு செல்லும் பொழுது இந்த 3ம் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று நல்லதனார் சொல்கிறார். மீண்டும் அந்த செய்யுள், பல் அவையுள் நல்லவை கற்றலும், பாத்துண்டாம் இல்லறம் முட்டாது இயற்றலும், வல்லிதின் தாழின் ஒரு பொருள் ஆக்கலும், இம்மூன்றும் கேள்வியுள் எல்லாம் தலை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினை திரளையா, விழிய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.